2024 யாருக்கு ஓட்டு போடுவீங்க? நான் வந்து டிஎம்கே தானே. டிஎம்கே தான். என்ன காரணம்? எங்களுக்கு நிறைய செஞ்சிருக்காருண்ணா. அதாவது சிட்டியில வந்து நிறைய செய்யலன்றாங்க, கிராமத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய செஞ்சிருக்காரு எங்களுக்கு. என்ன விஜய் அண்ணா அரசியல் வந்ததுனால சோ யாருக்கு மிகப்பெரிய பாதிப்பு நீங்க நினைக்கிறீங்க? மக்களுக்கு பாதிப்பு. மக்களுக்கு பாதிப்பு. மக்களுக்கு உண்மையாலுமே பாதிப்பு. ஏன்னா நார்மல் இப்போ ஸ்டாலின் அண்ணா வராரு, சீமான் அண்ணா வராருன்னா ஒரு பாதிப்பு ஏற்பட மாட்டேங்குது. இவர் விஜய் அண்ணா வராருன்னா ஒரு செலிபிரிட்டி, அவரை பாக்குறதுக்காண்டியே மக்கள் போறாங்க. அவர் ஆட்சிக்கு வர வேண்டிக்காண்டி போக கிடையாது, அவரை பார்க்கணும், அவர் கூட ஒரு போட்டோ எடுக்கணும், அவரை எப்படியாச்சும் நேர்ல பாத்துனுக்காண்டி மக்கள் போறாங்க. நான் கரூர் சீமான் பற்றி உங்க கருத்து என்ன? சீமான் அண்ணன் பேசுறதெல்லாம் ஓகே தான், அவர் நல்லா பேசுறாரு, தெளிவா பேசுறாரு. ஆனா செயல் எதுவுமே கிடையாது. செயல் எதுவுமே கிடையாது. சரி, ஓகே. ஒரு ஆட்சியை கையில குத்தாதானே என்ன செயல்பாடுகள் தெரியும்? அவரு ஆட்சிக்கான பேச்சே கிடையாது. அவர் பேச்சுல மட்டும்தான் வச்சுக்கிறாரு. அந்த ஆட்சி எப்படி நடத்துன்னு என்ன பண்ணுன்னு தெரிய மாட்டேங்குது. அவரு எடுத்த கவுத்தனே பேசுறாரு, அது வேலைக்கு ஆகாது. ஓகே, அவர் என்ன செஞ்சிருக்காரு? என்னன்னா அந்த இலவச பஸ், பெண்களுக்கான பஸ், ரேஷன் கார்டுக்கு 1000 ரூபாய், இது வந்து சிட்டில இருக்குன்னு தெரியல. ஏன்னா நிறைய சம்பாதிக்கிறாங்க, அதோட அருமை அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. கிராமத்துல இருக்கவங்களுக்கு அந்த 1000 ரூபாங்கிறது பெரிய விஷயம். ஒரு நாளைக்கு பஸ்ஸுக்கு நாங்க ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போனோம்னா 30 ரூபா ஆகுது. மாசத்துக்கு ஒரு அமௌண்ட் வந்துடுது. எங்களுக்கு டெய்லியும் போயிட்டு வர்றதுக்கு லேடிஸ்க்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க. ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் நாங்க லோக்கலே சம்பாரிச்சு எல்லாம் பண்ணிடுவாங்க. லேடிஸ் வந்து வெளியே போய் தான் வேலை பார்க்கணும் எங்களுக்கு. அதனால எங்களுக்கு செஞ்ச இந்த இதுல செஞ்சது எல்லாமே எங்களுக்கு நல்லதான் தெரியுது. ஓகே, நிறைய பேர் என்ன குறை சொல்றாங்கன்னா வாக்குறுதி நிறைய கொடுத்துருக்காங்க, ஆனா அதை நிறைவேற்றலன்னு சொல்ல வராங்க. இல்ல 2019 முக ஸ்டாலின் வந்தாரு இல்லையா, அதுல மனுலாம் எழுதி போட்டாங்க இல்லையா? சோ கிராம சைடுல இருக்கவங்க நிறைய பேர் பார்த்தோன்னா வீட்டு மனை இல்லைன்னு எழுதி போட்டிருக்காங்க, நிறைய பேர் போட்டிருக்காங்க. சோ அது இன்னைக்கு வரைக்கும் குறைகள் பார்த்தோன்னா அது குறையில தான் இருக்கு, நிறைவேற்றல இல்லையா? அது வந்து சிலர் சொல்றாங்க. ஆனா எங்க ஏரியா பொறுத்த வரைக்கும் இப்ப கூட எங்க ஏரியால வந்து 8 வீட்டுக்கு மேல கட்டி கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் வீடு கட்டுறது இல்ல, வீடே இல்லாதவங்களுக்கு வீடு வாங்கி கொடுக்குது. வீடு எல்லாத்தையும் செஞ்சுட்டு தானே இருக்காங்க. வீடு இல்லாதவங்களுக்கும் இப்போ எங்க ஏரியாலும் வீடு இல்லைன்னு சொன்னாங்க. எல்லாத்துக்கும் அந்த வீடு ரெடி பண்ணி எல்லாம் வீடு ரெடி பண்ணி இது பண்ணி தான். நாங்க வந்து கரூர் மாவட்டம். கரூர் மாவட்டம். நாங்க தோகமலை ஒன்றிய புத்தூர். நாங்க எங்க ஏரியாவுக்கு எல்லாம் நாங்க கிராமம் தான். எங்களுக்கான சிரமம் கஷ்டப்படுற எல்லா விஷயமும் செஞ்சு கொடுத்துதான் இருக்காங்க. எதுவுமே செய்யாமலாம் கிடையாது, எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு. ஓகே, கரூர் மாவட்டம். இன்னைக்கு கரூர் மாவட்டத்தில் நடந்துச்சு ஒரு சம்பவம். அது வந்து அது பெரிய சம்பவம் நான் சொல்ல விரும்பல, அதுலயே ஒரு இது ஆயிடுச்சு. ஓகே, இப்ப ஒரு கட்சி நடத்துறவங்க எப்படி நடத்தணும்? ஏன்னா இப்போ ஒரு பொது வெளிக்கு போக கூடாது, மக்களை சந்திக்க கூடாது, சோ அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கு இல்லையா? மக்களை சந்திக்க கூடாதுன்னு சொல்லல யாரும். மக்களை சந்திக்க கூடாதுன்னு யாருமே சொல்ல கிடையாது. மக்களை சந்திக்கலாம், அந்த டைமிங் ஒன்று இருக்குல்ல. அவங்க சொன்னது டைமிங் வந்து நேரம் எதுவுமே ஆயிடுக்காது. 2 மணிக்கு வரேன்னாரு, அவர் வந்தது 7 மணிக்கு வந்தாரு. 7 மணிங்கிறது டைமிங் எனக்கு சரியா தரல, நான் காலேஜ்ல இருந்தனால. அது தப்பு. ஃபர்ஸ்டே வந்துருந்தா இந்த அளவுக்கு ஆயிடுக்காது. அவர் இன்ன வரையே ரெஸ்பான்ஸ் கொடுக்கவே இல்லை. ஓகே, நீங்க அந்த மாத்திக்கணும்னா என்ன மாதிரி விஷயம் எல்லாம் மாத்திக்கணும்? அவர் என்ன மாதிரி விஷயம் மாத்திக்கணும்னு வச்சுங்களேன், பேச்ச குறைக்கணும். மெயின் அதான். எல்லாத்தையும் எடுத்தும் கவுத்துன்னு பேசக்கூடாது. பேச்ச குறைச்சு எல்லாரும் நமக்கு வேணும்னு பேசணும். அப்படி பேசாமதான் அவர் வரலாம். நாங்களும் எதிர்பார்க்கிறோம். நான் டிஎம்கே தான், வந்தா நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்கிறோம். ஆனா அவர் வர மாதிரி பேச மாட்டாரு. எல்லாத்தையும் ஒதுக்கி தான் தான் பெரிய ஆளு, கட்சியில இருக்க எல்லாருமே கீழே இருக்காங்க, நான் மட்டும்தான் பெரிய ஆள் மாதிரி பேசுறேன். அது வேலைக்கு ஆகாது. மக்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அது மட்டும்தான் நடக்கும். இங்க வேற எதுவும் நடக்காது. கூட்டத்துல இருந்தீங்களா? நான் கூட்டத்துல இல்ல. அது ஏன் மாவட்டம், நாங்க கரூர் மாவட்டம். நானு அங்க இழந்தவங்க பூரா என் சொந்தக்காரங்க, எல்லாமே எனக்கு எல்லாம் வேண்டியப்பட்டவங்க தான். நான் விஜய் அண்ணா பத்தி நான் குறைய சொல்ல, இது அவர் இறந்ததுக்கு வந்து இழப்புக்கு வந்து விஜய் அண்ணா காரணம் கிடையாது, போன மக்களோட காரணம். ஒரு வயசு குழந்தைய கூட்டி போனது, அந்த சின்ன பிள்ளைங்களை கூட்டி போனது எல்லாம் ஃபேமிலி தப்பு. இது வந்து அந்த விஜய் அண்ணா மேல நான் காரணம் சொல்ல. விஜய் அண்ணா ஜெயிச்சாலும் அவர் நல்லது பண்ணா நாங்க ஏத்துக்குவோம். நாங்க அவரை ஒதுக்கலாம் கிடையாது. நான் டிஎம்கே மேல ஒரு பற்றா இருக்கேன், நான் டிஎம்கே பத்தி பேசுறேன். விஜய் அண்ணா மேல அவர் வந்து நல்லது செஞ்சா நாங்களும் தான் ஏத்துக்குவோம். அடுத்து அவர் வர ஆட்சியை ஒழுங்கா நடத்துறாருன்னா நல்லதுதான் எங்களுக்கு, வேற எதுவும் கிடையாது. ஓகே, கரூர்ல நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு உங்க ஊர் மக்கள்லாம் என்ன சொல்ல விரும்புறாங்க? என்ன சொல்லுவாங்க? உங்ககிட்ட என்ன சொல்லிருப்பாங்கல்ல? ஆனா கிராமத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்லுவாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும், என்ன பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா, 2 பேத்து மேலே தப்பு இல்ல. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க, டிஎம்கே மேல தப்புன்றாங்க, சில பேர் டிவிகே மேல தப்புன்றாங்க. நான் 2 கட்சி பத்தியுமே எதுவுமே சொல்ல. இவங்க நடந்த இழப்பு வந்து 2 பேத்து மேலுமே கிடையாது, 2 பேத்து மேலுமே தப்பு கிடையாது. மக்கள் அவங்க வந்து அவங்க எப்படின்னா கரெக்டா இருந்திருக்கணும். எந்தெந்த இடத்துக்கு யார் யார் போகணும், எப்படி போகணும் தெரிஞ்சிருக்கணும். நார்மலா இப்ப நீங்க வரீங்க அப்படின்னா உங்களை பார்க்க நாங்க வரலாம், அது வந்து நீங்க நார்மல் மேன். அவர் வந்து பெரிய செலிபிரிட்டி, இளைய தளபதி விஜய்னா எல்லாரும் தெரியும், அவர் அந்த இதுல இருந்து வராரு. அதனால அவர் வர்றப்போ நம்ம யார் யார் போயிருக்கணும் அப்படின்றத பார்த்து போயிருக்கணும். அவங்க மக்கள் மேலதான் தப்பு, வேற யார் மேலேயும் தப்பு கிடையாது. சரி, ஓகே பாய். விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவளவன் தெரியுமா? தெரியும். சோ அவரை பற்றி உங்க கருத்து? அவரு எனக்கு தெரிஞ்சு அவர் அப்பயிலும் தெரியும், கட்சியில இருக்காருங்கிறது எனக்கு இப்பதான் தெரியும். ஓகே, மிகப்பெரிய குற்ற